நண்பர்களே, எதற்காக இப்படியான ஒரு நிகழ்வை இங்கு இந்த அரங்கில் நிகழ்த்த வேண்டும்? சமீபத்தில் படித்த ஒரு சம்பவம் என் மனதில் நினைவுக்கு வந்தது. நான் இங்கே அமர்ந்த போதுதான் அதை பற்றி யோசித்தேன். ஒரு 1-2 மாதங்கள் இருக்கும். ஒரு நிகழ்வு தஞ்சை மாவட்டத்தில், நமக்கு தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக போற்றக்கூடிய அந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பெண், அவருடைய கணவர், அவங்க விவசாயி, ஒரு சின்ன 3 வயது குழந்தை. அந்த 3 வயது குழந்தை ஒரு மன வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறந்திருக்கிறது. அந்த பெண் முழுமையாக அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கணவர் பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். நாகப்பட்டினம் அருகே உள்ள ஒரு, தஞ்சாவூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள குடும்பம் அவர்கள். எப்பொழுதும் காலையில் அவர் பணிக்கு சென்று விட்டு மாலைதான் வீட்டுக்கு வருவார். அன்றைக்கு காலையில அவர் நான் போக முடியல, எனக்கு ஒரு சில வேலைகள், நான் வீட்டில இருந்து யோசிக்க போறேன், நீ போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுன்னு சொல்லி தன்னுடைய துணைவியாரிடம் சொல்கிறார். அவர் வழக்கமாக குழந்தையை பார்க்கும் பணியை முழுமையாக அந்த பெண்மணியே செய்து கொண்டிருந்த பெண்மணி கொஞ்சம் யோசித்து விட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளை அவர் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு, நாம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிளம்பி வெளியே போயிட்டு வராங்க. போய் திரும்பி வரும் பொழுது பார்த்தால் அந்த விவசாயி தூக்கிட்டு இறந்திருக்கிறார். அந்த குழந்தை என்னவென்று தெரியாமல் அழுது கொண்டும் சிரித்து கொண்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இது நம் மாநிலத்தில், நம் மாவட்டத்தில் சற்றே 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. அதை பல்வேறு பத்திரிகைகளும் அந்த செய்திகளை எடுத்து போட்டு, குறிப்பாக அந்த படத்தையும் போட்டு பார்க்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு உச்சகட்ட வேதனை எப்பொழுதும் கிடைத்திருக்காது. ஏன் இப்படி நடக்குது? அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு சின்ன சீட்டில் ஒரு குறிப்பு எழுதி இருக்கிறார். அந்த குறிப்பில், நான் 7500 ரூபாய் பணம் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, இதை நான் கொடுக்க முடியாமல் கடந்த ஒரு 2-2.5 ஆண்டு காலமாக தவித்துக் கொண்டிருக்கிறேன், இதை கடனை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பையும் எழுதிவிட்டு அவர் தூக்கில் இறந்திருக்கிறார். உண்மையிலேயே மிக மிக ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த விவசாயியின் ஒரு 7500 ரூபாய் பணத்தை கொடுக்க முடியாம தன் உயிரை மாய்த்திருக்கிறார். அதை ஒட்டி அடுத்த ஒரு சில நாட்களிலேயே இன்னொரு வயதான நபர், அவர் களத்தை போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று தோட்டத்துக்கு சென்றவர், அங்க இருக்கக்கூடிய கருகி இருக்கக்கூடிய, வாடி வதங்கி இருக்கக்கூடிய பயிர்களை பார்த்து அங்கேயே மாரடைப்பில் அந்த களத்திலேயே இறந்திருக்கிறார். அவருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அவரை அந்த உடலை பரிசோதனை செய்ய வேண்டும், அதை உடற்கூறு செய்ய வேண்டும், போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அங்க இருக்கக்கூடிய அவர் குடும்பத்தார்கள் முதியவர், வயதானவர், இயற்கையான மரணம் போது பண்ண முடியாது என்று கேட்ட பொழுது, இந்த மரணத்திற்கு காரணம் அவருடைய கடனும் அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் அவர் உழன்று கொண்டிருப்பதுதான். ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கலன்னா விவசாய கடனினால் அவர் இறந்தாருங்கிறதை நிரூபிக்க முடியாது, பண்ண வேண்டும் என்று ஒரு பெரிய சர்ச்சை நடந்திருக்கிறது. ஆனால் அப்படி நடக்காமல் கடைசியில் அந்த உடற்கூறு ஆய்வு நடக்காமல் வந்திருக்கிறார். இந்த 2 செய்தியும் நான் படித்த போது உண்மையிலேயே மனது மிக மிக ஒரு வேதனையின் உச்சத்தில் போனது. என்ன செய்ய போகிறோம் இவர்களுக்காக? என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், இந்தியாவின் கடந்த ஆண்டில் 2015-16 நாம் இறக்குமதி செய்த உணவு பண்டங்களின் விலை கிட்டத்தட்ட 1,40,000 கோடி. கிட்டத்தட்ட 1,40,000 கோடி 2015-16 நாம இறக்குமதி செய்த உணவு பொருட்களின் விலை. எண்ணெய்க்கு அடுத்தபடியாக, கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியாக, அதாவது பெட்ரோலியம் டீசலுக்கு அடுத்தபடியாக மிக அதிக அளவில் இறக்குமதிக்காக நாம் செலவிடப்படுவது உணவுப் பொருட்களின் உணவு சந்தைக்கான தொகைதான். இதே ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2011-12 என்று நினைக்கிறேன், வெறும் 52,000 கோடி தான் நம்ம இறக்குமதி பண்ணோம். 52,000 கோடி இன்னைக்கு 3 மடங்கு உயர்ந்து 1,50,000 கோடி இறக்குமதி பண்ணக்கூடிய அளவுல நாம் விவசாயத்தை விட்டு விலகி வருகிறோம். நண்பர்களே, பெருவாரியான மாநிலங்களில் விவசாயத்தை விட்டு வெளியேறுவதற்கான தரவுகள் நிறைய கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு விவசாயி தன்னுடைய குழந்தையை விவசாயியாக மாற்றக்கூடாது, கடன் வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில், வேறு தொழில் கல்லூரிகளில் வேறு படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்கிற நிலைமை பல மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட
12 மாநிலங்களில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வடக்கே ஒரு காரணத்திற்காக, தெற்கே ஒரு காரணத்திற்காக. தெற்கே பெருவாரியாக போராட்டம் கடன் தள்ளுபடிக்காக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலங்களிலும் மகாராஷ்டிராவில் 30,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சில மாநிலங்களில் 6,500 கோடி 7,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு உலக வரலாற்றில் கடந்த 50 ஆண்டுகளில் நடைபெறுகிற ஒரு விவசாய மிகப்பெரிய சவால், அகேரியன் கிரைசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். மிகப்பெரிய சவாலில் இன்றைக்கு தமிழகமும் இந்தியாவும் இருந்து கொண்டிருப்பது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. தெற்கே மகசூல் குறைந்திருக்கிறது, சாகுபடி மிகப்பெரிய அளவில் வடக்கே குறைந்திருக்கிறது என்று அங்கே பல போராட்டங்கள். தெற்கே கடன்களினால் வரக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய போராட்டம். ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு விதமான விவசாய சவால்களோடு உழவன் நகர்ந்து கொண்டே இருக்கிறான். இப்படி இருக்கிற சூழல்ல மீண்டும் மீண்டும் நாம் யாரையாவது ஒருவரை குறை சொல்லிக் கொண்டு, இல்லை என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பேசிக்கொண்டே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோமே ஒழிய நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த சிக்கலில் இருந்து, இந்த தேக்கத்தில் இருந்து, இந்த பின்னடைவில் இருந்து நாம் அடுத்து மீண்டு வர என்ன செய்ய போகிறோம் என்கிற சிந்தனை என்கிற ஊற்றுக்கண்ணில் இருந்து பிறந்ததுதான் உழவே தலை. நண்பர்களே, இது உழவர்களுக்கான பிரச்சனை என்று ஒதுக்கிவிட்டால் அன்றே நாம் தோற்று போய்விட்டோம். நாம் அத்தனை பேரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய மிக அபாயகரமான கட்டத்தில் நம் உழவு வேளாண்மை இருந்து கொண்டிருக்கிறது. நாம் மிக மிக முக்கியமாக பங்கேற்று, ஒவ்வொரு தனி மனிதனும் பங்கேற்று பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மான்சூன் பொய்த்து கொண்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களினால் நாம் எதிர்பார்க்கிற மழை கிடைக்கவில்லை. இன்னொரு பக்கம் நம்முடைய சாகுபடிகள் எதிர்பார்க்கிற ஒரு அளவில் கிடைக்கல. லாபம், கணக்கிடப்படக்கூடிய லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இல்லை. இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் ஆங்காங்கே உரையாடல்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே வைக்கப்படக்கூடிய எந்த ஒரு குறைந்தபட்ச நிர்ணய விலை எதுவுமே இதற்கு சரியானது அல்ல. வேறு வேறு இப்போ 1960ல ஒரு 10 கிராம் தங்கத்தினுடைய விலை 110 ரூபாய் இருந்தது. 1960ல 10 கிராம் தங்கத்தின் விலை 110 ரூபாய். அன்னைக்கு 100 மூட கோதுமையோட விலை 40 ரூபாய். இன்னைக்கு 2015ல 100 மூட கோதுமையோட விலை 1700 ரூபாய்க்கு போயாச்சு. ஆனா இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை, 10 கிராம் தங்கத்தினுடைய விலை 30,000 ரூபாயை தாண்டியாச்சு. ஒரு பக்கம் வெறும் 40 மடங்கு, இன்னொரு பக்கம் 400 மடங்கு விலையேற்றம் இருக்கிறது. அந்த விலையேற்ற சூழல்ல எப்படி ஒரு விவசாயி, எப்படி ஒரு வேளாண் மக்கள் ஒரு சரியான லாபத்தை, தனக்கு ஏற்ற, தன் பொருளுக்கு ஏற்ற ஒரு லாபத்தை பெற முடியும் என்கிற பெரிய கேள்வி எல்லா தளத்திலும் பேசப்படுகிறதே ஒழிய அதற்கான தீர்வுகள், அதற்கான நடைமுறை சாத்தியங்கள், அதை உடைத்தெறிய வேண்டிய கட்டமைப்புகள் எதுவுமே நடக்காத ஒரு சூழலில் நாம் நண்பர்களே நாம் இருக்கிறோம். நாம் எல்லாரும் இது அரசாங்கம் சரியாக செய்யவில்லை, இல்லை என்றால் இதில் வேளாண் மக்களை இது இன்னும் சரியாக செய்யவில்லை என்று இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையாக இது சரியில்லை அது சரியில்லை என்று பேசிக் கொண்டிருந்தால் பத்தாது. காரணங்கள் ஆராயப்பட வேண்டும், விசாலமாக இந்த விஷயங்கள் புரியப்பட வேண்டும் என்பதில் எந்த அளவிலும் தவறில்லை. ஆனால் புரிந்த விஷயத்தை, தெரிந்த விஷயத்தை, என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை அறிந்த பின்னர் நாம் அதில் என்ன முனைப்பெடுத்து அதில் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டமிடாவிட்டால் இன்னொரு 50 ஆண்டு காலம் கழித்தும் இதே மாதிரியான புலம்பல்களைத்தான் பேச வேண்டியிருக்கும். நண்பர்களை, படு வேகமாக பக்கத்து நாடுகள் எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் தாய்லாந்திற்கு ஒரு பணி நிமித்தமாக சென்றிருந்தேன். உழவு விஷயம்தான். அதை கூட பார்த்தபோது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்ததற்கும் 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்க்கும் போது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கரையை அவர்கள் ஏற்றுமதி பண்ணுகிறார்கள். உலக நாடுகளில் முதலிடத்தில் ஸ்டார்ச் ஏற்றுமதியில் அவர்கள் இருக்கிறார்கள். கிழக்காசிய நாடுகளிலிருந்து மேற்காசிய நாடுகளுக்கு காய்கறிகளை அனுப்புவதில் முதலிடத்தில் தாய்லாந்து இருக்கிறது. ஒரு மன்னர் தமிழ்நாட்டை விட அளவில் மிகச்சிறிய பரப்பளவை கொண்ட ஒரு நாடு. அந்த நாடு உலகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறது விவசாயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு. மற்ற துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த உயர்விற்கு அடி ஆதாரமாக இருப்பது வேளாணில் அவர்கள் உயர்ந்ததுதான். கணினி உதிரி பொருட்களிலும் முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கணினி உதிரி பொருட்கள் முதலிடத்தில் வரும் அத்தனை தொழில் முனைவோர்களும் விவசாயத்தை ஊற்றுக்கண்ணாக வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால்
ஒரு நாடு அந்த அளவுக்கு தண்ணீரையும் அந்த அளவுக்கு மாசுபடாமல் ஆற்றையும் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் வைத்து அவர்கள் உயர்ந்திருக்கும் பொழுது நாம் ஏன் முடியவில்லை? நம்மால் ஏன் முடியாது? இவ்வளவு தூரம் ஒரு பெரிய தொழில் முனைவோர்கள் பல்வேறு நபர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். பல்வேறு விவசாய பெருமக்கள் இருக்கிறார்கள். இந்த கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் கல்வி நிறுவனங்கள் நிறைந்திருக்கின்றன. மிகப்பெரிய புதிய தொழில்நுட்பங்கள் வேறு வேறு துறைகளில் இந்த ஊரில் இருந்துதான் புறப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உழவுக்கான ஒரு மிகச்சரியான முன்னெடுப்பு நடந்தே ஆக வேண்டும். அது கொங்குவிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அதை விட ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்க முடியாது. நண்பர்களே, இந்த நாள் நாம் மற்ற ஒரு கருத்தரங்குகள் போல் இல்லை என்றால் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய அடுத்த படைப்புகள் குறித்து பல்வேறு விஷயங்களை ஆமோதிப்பது போல, இல்லை என்றால் பல்வேறு வியாபாரங்களை பேசுவதற்கான தளமாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த களம் நம் உழவின் கண்ணீரை, நம் மண்ணின் கண்ணீரை துடைப்பதற்கு அடுத்த ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொருவரும் இங்கே பேச வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் களத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். அண்ணன் பாமையனிலிருந்து திரு அந்தோணிசாமி அவர்கள், திரு நெல் ஜெயராமன் அவர்கள், திரு சிவலிங்கம் அவர்கள், இன்னும் பல்வேறு அறிஞர்கள், ஜெகன் நல்லகீரை ஜவன் அவர்கள், இப்படி பல்வேறு நபர்கள் தங்கள் வாழ்நாளை முழுமையாக இந்த மண்ணிற்கும் உழவிற்கும் நீரிற்கும் சுற்றுச்சூழலுக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவர்கள். தங்களுடைய அனுபவங்களை அடுத்த 20 மணித்துளிகள் ஒவ்வொரு மணித்துளியும் தங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு கொட்ட இருக்கிறார்கள். அவற்றிலிருந்த சாரை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்களிடமிருந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்து இதை வைத்துக் கொண்டு என் நிலத்தில் என்ன செய்ய போகிறேன், என் சொந்த ஊரில் இருக்கிற மண்ணை எப்படி காப்பாற்ற போகிறேன், இந்த உழவுக்கு ஆதாரமான சுற்றுச்சூழலை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், இந்த உழவுக்கு அடிநாதமான தண்ணீரை எப்படி மேலாண்மை செய்ய போகிறேன் என்கிற ஒவ்வொரு சிந்தனையும் நம் அனைவரின் மனதிற்குள்ளும் வந்தால் அது இந்த உழவே தலையின் வெற்றி. அந்த வெற்றியின் இலக்கை இன்று மாலை தீர்மானிப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.